ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் டால்பி டிடிஎஸ் ஹெவி ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் லைன்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் டோட்டலாக என்னென்ன ஸ்பேர் போட்டிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபெட்டு மோனோ போட்டிருக்கோம். டோட்டலாக 6 ஃபெட்டு டிரான்சிஸ்டர் வந்து மோனோ போட்டிருக்கோம். ப்ரோலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்தி ப்ரோலாஜிக்கை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 30 வோல்டேஜில் 10 ஆம்பியர் டுவல் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பியூர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் யூஸ் பண்ண பவர் சப்ளை போர்டில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் பிராண்டு ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் ரன் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் FT003 ஃபியூடெக்கோட கிட்டு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் இது மூணுமே வந்துடும். இது வழியாக நீங்கள் வந்து டால்பி டிடிஎஸ் ஃபைல் டிவியிலிருந்து கனெக்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் எடுக்கும். டேரக்ட் ஃபெட்டோட கனெக்ஷன் தான். நீங்கள் ரிமோட் கிட்டு மாதிரி கிடையாது. இது வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே ஃபெட் லைனில் போயிடும். ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். டேரெக்டாக வந்து உங்களுக்கு கிட்டுக்கு போயிடும். டால்பி டிடிஎஸ் டேரெக்டாக பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் பார்த்துடலாம். ஆடியோ டெஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஆம்ப் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட பேக் சைடில் HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் வரும். இதுதான் ஆம்போட பேக் சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் கேட்டிருப்பீங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட அனலாகோட அந்த கிளாரிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட டோனில் ஒரு லோ பட்ஜெட் ஹெவி அனலாக் ஆம்ப்ளிஃபையர் டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது ப்ரொசீஜருங்கிறத சொல்கிறேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை நம்ம சென்னைக்கு அனுப்பணும். சென்னைக்கு அனுப்புறதுக்காக நம்ம ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியிருந்தோம். அது என்னென்ன பேக்கிங் பண்ணியிருக்கோன்னு காட்டுறதுக்கு. மேக்ஸிமம் பேக்கிங் பண்ணால் டேமேஜ் ஆகும்னு நிறைய கஸ்டமர் நினச்சிட்டு இருக்காங்க. 4 இயர்ஸாக நம்ம பேக் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகுது. பேக்கிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தெர்மாக்கோல் பபுள் ரேப்பு ஃபோம் சீட்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் அட்டை பாக்ஸ் பேக்கிங்கே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம செகண்ட் ஆம்ப்ளிஃபையர் சொல்லியிருந்தோம்ல. போன ஆம்புக்கும் இந்த ஆம்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் தான் டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் வராது இந்த ஆம்புக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போட வாட்டேஜ் வந்து கொஞ்சம் ஒரு 200 வாட் வந்து லோவாக இருக்கும். அதில் வந்து ஃபெட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து STK-IC யூஸ் பண்ணியிருப்போம். இதோட ஒயரிங் வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் இதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6500 தான் சொல்லிட்டு அமௌண்ட் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ டெஸ்ட்டை பாருங்கள். இந்த ஆம்ப் தேவைன்னாலும் டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக நமக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்போட ஒயரிங் நீட்டாக இருக்கும். 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த பட்ஜெட்டுக்கு. இது ஆம்போட பேக் சைட்.